அருண் ஒரு சுற்றுலா பயணி, கவின் தேயிலை தோட்டத்துல வேலை பாக்குற ஒரு இளைஞன். அருண் கவின் கிட்ட கேக்குறாரு, இங்க ஏதாவது காட்டு யானைகளை பார்க்க முடியுமா, நான் ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. காட்டு விலங்குகளை படம் பிடிக்க எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே காட்டுக்குள்ள இருந்து ஒரு சலசலப்பு சத்தம். பனியின் மத்தியிலிருந்து மெதுவா வெளியில வந்தது பெரிய தாய் யானை. அதுக்கு பக்கத்துல குட்டி யானை நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அத பார்த்த கவின், அடடா யானையே வந்துருச்சே அப்படின்னு சொல்றான். உடனே அருண் அவனுடைய கையில இருக்கிற போனை எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். வாவ், ரொம்ப அழகா இருக்கே, என்னோட பைக்கோட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யானை கிட்ட போக முயற்சி பண்றான். ஆனா தாய் யானை அதை கவனிச்சுட்டு அதனுடைய காதுகளை விரித்து கண்களை கூர்மையாக்கி அது தன் குட்டியை காப்பாற்றும் எண்ணத்துல கோபமா இருந்துச்சு. அடுத்த நொடியில பெரிய சத்தத்தோட யானை பாஞ்சுது. தூசி பறந்தது, இலைகள் சிதறிச்சு. அருண் பதறி பைக்கை தள்ளி விட்டுட்டு ஹெல்மெட்டை கையில இருந்து கீழே விழுந்து கவின் ஓடி போய் தேயிலை தோட்டத்துக்குள்ள மறைஞ்சான். அந்த நேரத்துல ஒரு உறுதியான குரல் கேட்டு, அது ஒரு பாட்டியோட குரல். அங்க தேயிலை தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்த பாட்டி தான் அவங்க. அமைதியா இருங்க, மரத்துக்கு பின்னாடி போய் நின்னுக்கோங்க, இல்லாட்டி எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாட்டி சொன்ன மாதிரி 2 பேருமே ஒவ்வொரு பக்கமா ஒளிஞ்சு நின்னாங்க. சில நிமிடங்கள்ல யானை குட்டியோட சாலைய கடந்துருச்சு. அதுக்கப்புறமா மெதுவா காட்டுக்குள்ள மறைஞ்சு போயிருச்சு. சூழல் மீண்டும் அமைதியாயிருச்சு. அருணும் கவனும் அப்பதான் மூச்சு விடுறாங்க. அந்த பாட்டி வந்து சொல்றாங்க, பசங்களா, யானைகளுக்கும் பாதை உண்டு, அந்த பாதையை நம்ம மதிக்கணும், சத்தம் போடக்கூடாது, ஓடக்கூடாது. இயற்கை நமக்கு கொடுத்த வரம், அதை காப்பாற்ற நம்ம பொறுப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மலைப்பகுதிகள்ல யானை அடிக்கடி தங்கள் இயற்கை பாதையை கடக்குது. யானைய பார்த்தா சத்தம் போடக்கூடாது, படம் எடுக்கவும் ஓடக்கூடாது, அமைதியா இருந்து அவர்களின் பாதையை விட்டு விலகணும், தூரத்தில் நின்று ரசிக்கணும். யானை தன் குட்டியை காப்பாற்றும் போது மிகவும் உணர்ச்சி மிக்கதா இருக்கும், அப்போது அணுகுவது ஆபத்தானது.